பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை யாத்திராகமம் 33 அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவனுடைய ஜனங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வசனத்திற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசி உணர்த்துகிற ஒரு பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? நாமும் நீங்களும் எதினால் விசேஷித்தவர்கள். இதைதான் கர்த்தர் இன்று நம்மோடு கூட பேசி உணர்த்த போகிறார். நம்ம படிச்சதுனாலயா, இல்ல உயர்ந்த பதவிகளில் வேலை செய்ததுனாலயா, ஐஸ்வர்யம் இருக்கிறதுனாலயா, நல்ல சுபாவங்கள் இருக்கிறதுனாலயா, உலக பிரகாரமான ஆஸ்தியும் அந்தஸ்தும் அப்படிப்பட்ட காரியங்கள், புகழ்ச்சி இதெல்லாம் இருக்கிறதுனாலயா, தேவலைகளாகி நாம் எது நாம் விசேஷித்தவர்கள்? இதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். இந்த கேள்வியை தான் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். நம்மோடு கூட பேசி உணர்த்த விரும்புகிறார். இன்று நாம் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில இதனால நான் ஸ்பெஷல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? அது எதனாலுமே கிடையாது. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து உண்மையாகவே நாம் யார் என்பதை குறித்து எசேக்கியேல் 14 வேதம் தெளிவாக சொல்கிறது. ஒரு கண்ணும் நம்மை இரக்கம் வைக்கவில்லை. பிறந்த நாளில் அருவருக்கப்பட்டோம். நன்மையான காரியங்கள் எதுவுமே செய்ய நமக்கு யாருமே இல்லை. உன் ரத்தத்தில் கிடந்த உன்னை பார்த்து பிழைத்தர் என்று சொன்னேன் என்று கர்த்தர் அதிலே தெளிவாக எழுதியிருக்கிறார். இப்ப நம்ம எப்படி இருந்தோம்? மறிக்கும் சூழ்நிலையில் இருந்தோம். எந்த ஒரு காரியத்தினாலையும், இப்பொழுது நாம் நினைக்கிற எந்த ஒரு காரியத்தினாலையும் நம்ம ஸ்பெஷல் இல்லை. சொல்ல போனா உயிரோடு வாழக்கூட தகுதி இல்லாத நம்மை தான், உலகம் பைத்தியமாய் பார்த்த நம்மை தான், பலமில்லாத நம்மை தான், அற்பமான நம்மை தான் நம்முடைய தேவன் தெரிந்து கொண்டார். அவரே நம்மை வளர செய்தார், நம்மை ஆதரித்தார், நம்மை அரவணைத்தார், நம்மை அவருடையவர்களாய் மாற்றினார். அதே போலாகி நாம் தெளிவாக இருந்திருக்க வேண்டிய காரியம், நானும் நீங்களும் விசேஷித்தவர்களாய் மாற ஒரே ஒரு காரணம் தான், அது நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருப்பதனால்தான். அதைதான் இங்கே மோசே சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதுனால தான் நாங்க ஸ்பெஷல். ஏன்னா பூமியில இப்படி எந்த ஒரு ஜனத்துக்குமே நடக்கல. எந்த ஒரு ஜனத்தோடும் சர்வவல்லமையுள்ள தேவன் அவர்களுடைய தேவனாய் அவர்களோடு கூட அவர்களை வழி நடத்தவில்லை. அதனால நீங்க தான் எனக்கு ஸ்பெஷல் ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருக்கிறதுனால தான் நாங்க ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி மோசே சொல்றார். இந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே தெளிவாய் நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் எழுதப்பட்டிருக்க வேண்டும். தேவலைகளாக நாம் இன்று அநேக காரியங்களை பிடித்திருக்கிறோம். அநேக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கர்த்தரை காட்டிலும் உலக மனிதர்கள், உலக பணம், ஆஸ்தி, உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யம், அந்தஸ்து, பேர், புகழ், பட்டம், இப்படி நிறைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை வேதனைப்படுத்துகிறோம். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அவருக்கு பிரியமான கிரிகளை நடப்பிக்காமல் அவரை அலட்சியப்படுத்துகிறோம். இது எல்லாமே எதனால செய்யறோம் தெரியுமா? இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம ஸ்பெஷலா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சதுனால செய்யறோம். எந்தெந்த காரியங்கள் நம்மை விசேஷப்படுத்துகிறது என்று நாம் நினைத்து பற்றி கொண்டிருக்கிறோமோ அது எல்லாமே மாயான காரியம், அழிந்து போகிற காரியம், அது எல்லாமே குப்பை. ஆனால் நாம் யாரை அலட்சியப்படுத்துகிறோமோ அந்த தேவன் சர்வவல்லமையுள்ள தேவன். அவர் நம்மோடு கூட இருப்பதால் மட்டுமே நாம் விசேஷத்தவர்களா இருக்கிறோம். தேவர்களாகி நானும் நீங்களும் இதை நன்றாய் அறிந்து எதற்காக கர்த்தரை வேதனைப்படுத்தக்கூடாது, எதற்காக கர்த்தரை விட்டு கொடுக்க கூடாது, யாரை பிரியப்படுத்துறதுக்காகவும் கர்த்தரை வேதனைப்படுத்தக்கூடாது. ஏதாவது வசனத்தின் துவக்கத்துல மோசே தெளிவாக சொல்கிறார், உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு கூட வருவதனால் அல்லவா? இப்ப கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிடைத்த கிருபையினால்தான் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம ரொம்ப தகுதியா இருந்ததுனாலையோ இல்ல நம்ம கிட்ட வெளிப்பட்ட ஏதோ ஒரு நன்மையினாலேயோ எதனாலையும் கிடையாது. கர்த்தர் நம்மை பாராட்டின கிருபை, அந்த கிருபையினால் மட்டும்தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால் மட்டும்தான் அற்பமான ஒன்றுக்கும் உதவாத எல்லாரும் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட நம்மை தேவர்களாகி நாம் இன்று விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். இதை உணர்ந்தவர்களா எல்லா விதத்திலும் கர்த்தரை பிரியப்படுத்தி கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய திட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் வாழ, கர்த்தருடைய சித்தம் செய்ய, கர்த்தருடைய திட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் வாழ, கர்த்தரை பிரியப்படுத்த, கர்த்தரோடு கூட இணைந்திருக்க
கர்த்தர் நமக்குள்ளே அவர் தாங்கி உலாவத்தக்கதால் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தேவர்களாகி நாம் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நாம் நம்மை கட்டளை பாத்தில் அர்ப்பணித்தோமையானால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்குள்ளே அவர் வாசம் செய்து பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் தேவர்களாகி நானும் நீங்களும் கர்த்தருக்கு விசேஷித்தவர்கள் என்று கர்த்தருக்குள்ளே அவருடைய ஜனம் என்றும் அவர் நம்மோடு கூட நமக்குள்ளே இருப்பதினால் நாம் விசேஷித்தவர்கள் என்றும் நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் செய்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு வாக்குப்படின வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாக நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பாத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தரால் மட்டுமே தேவர்களாக நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தோடு எடுத்துவராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாம், பெறை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்